عبادي الذين آمنوا إن أرضي واسعة فإياي فاعبدون كل نفس ذائقة الموت. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، وإذ قال إبراهيم ربي اجعل هذا البلد آمنا واجنبني وبني أن نعبد الأصنام ربي إنهن أضلن كثيرا من الناس فمن تبعني فإنه مني ومن عصاني فإنك غفور رحيم. قال ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அந்த ஏகனாகிய அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் நம்மிடம் மேலாக நேசிக்கக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் சொல் செயல் அங்கீகாரத்தை தன்னால் இயன்றளவு பின்பற்றி வாழ்ந்து மறைந்த சத்திய சஹாபாக்கள் சஹாபி பெண்மணிகள் மீதும் தாபீன்கள் தபோ தாபீன்கள் குறிப்பாக இந்த உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து முஸ்லிமான மக்கள் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாய் என்னுடைய உரை ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்திற்குரிய இல்லாமல்ல அல்லாஹுவின் அடியார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹுவின் மாபெரும் கிருபையினால் நவம்பர் மாதத்தில் மரணத்திற்கு பிறகு என்ற தலைப்பில் தொடர்ச்சியாக ஏராளமான செய்திகளை நாம் பார்த்து வருகிறோம். அதில் முதல் தொடரில் கபருடைய வேதனையை பற்றியும், இரண்டாவது தொடரில் மஹ்சரில் மனிதனின் நிலை என்னவென்று என்பதை பற்றியும், மூன்றாவது தொடரில் சொர்க்கத்துடைய இன்பங்களை பற்றியும் பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக இன்றைய உரையில் நரகத்துடைய வேதனையை பற்றி விரிவாக நாம் பார்க்கவிருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் மனித சமுதாயத்தை படைத்து ஏராளமான அருட்கொடைகளை இறைவன் வழங்கியிருக்கிறான். இந்த உலகத்தில் மனித சமுதாயத்தை ஏன் படைத்தோம் என்று தன் திருமறை குர்ஆனில் இறைவன் பேசும் பொழுது, அல்லதி ஹலக்கல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா, உங்களில் நன்மையான காரியங்கள் யார் செய்கிறார், பாவமான காரியங்கள் யார் செய்கிறார் என்று பரிசோதிப்பதற்காகத்தான் இந்த உலகத்தில் மனித சமுதாயத்தை படைத்தோம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தெள்ள தெளிவாக தன் திருமறை குர்ஆனில் பேசுகிறான். வாழக்கூடிய குறிப்பிட்ட நாளில் நாம் எதற்காக இந்த உலகத்தில் படைக்கப்பட்டோமோ, எந்த இலக்கை நோக்கி நாம் பயணிக்க வேண்டுமோ அதை சரியான முறையில் நான் பயன்படுத்தி கொண்டிருக்கிறேனா, எதற்காக இந்த உலகத்தில் படைக்கப்பட்டு எந்த இலக்கை நோக்கி நாம் பயணம் செய்ய வேண்டும் என்று இறைவன் தன் திருமறை குர்ஆனில் சொல்லுகிறானோ அதை நோக்கி நாம் பயணித்து கொண்டிருக்கிறோமா என்று நம்மை நாமே உள்ளத்தில் சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன் திருமறை குர்ஆனில் ஏராளமான இடங்களில் நரகத்தை பற்றி அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிறான். அல்லாஹ்வின் கடுமையான தண்டனை, அல்லாஹ்வின் கடுமையான வேதனையை பற்றி கற்பனை செய்து பார்க்க முடியாத அளவில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன் திருமறை குர்ஆனில் ஏராளமான வாசகத்தை பயன்படுத்துவதை திருக்குர்ஆனை பிரட்டி பார்த்தால் தெரியும். கடுமையான வாசகம், நினைத்து கூட பார்க்க முடியாத அளவில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நரகத்தில் எண்ணற்ற வேதனைகளை வைத்திருக்கிறார்.
அல்லாஹ்வின் தூதர் அந்த வேதனைக்கு அதிகமாக பயப்படக்கூடியவர்களாக, அஞ்சக்கூடியவர்களாக இருந்தார்கள். எந்த அளவுக்குன்னு சொன்னா, ஒரு நாள் ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்கன்னா, மக்களுக்கு மத்தியில மார்க்க உபதேசம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாத்தை பற்றி எடுத்து சொல்றாங்க. மார்க்க உபதேசம் செய்து கொண்டிருக்கும் பொழுதே திடீர்னு அல்லாஹ்வின் தூதர் தன் முகத்தை பின்புறமாக திருப்புறாங்க. பின்புறமாக திருப்பி விட்டு மீண்டும் அல்லாஹ்வின் தூதர் மக்களை நோக்கி மார்க்க உபதேசம் செய்கிறார்கள். மார்க்க உபதேசம் செய்து கொண்டிருக்கும் பொழுதே இரண்டாவது முறையாக மீண்டும் அல்லாஹ்வின் தூதர் முகத்தை அப்படியே பின்புறமாக திருப்புறாங்க. அப்ப அல்லாஹ்வின் தூதர்கிட்ட நபித்தோழர்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, மார்க்க உபதேசம் செய்து கொண்டிருக்கிறீர்கள், திடீரென்றே உங்களுடைய முகத்தை திருப்புவதற்கான காரணம் என்ன? ஏதோ பார்த்து பயந்தா மாதிரி, ஏதோ பார்த்து அச்சப்பட்ட மாதிரி உங்களுடைய முகத்தை திருப்புகிறீர்களே, என்ன காரணம்னு நபித்தோழர்கள் அல்லாஹ்வின் தூதர்கிட்ட கேள்வி கேட்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் பதில் சொல்றாங்க, பாருங்க, நான் உங்களிடத்தில் மார்க்க உபதேசம் செய்து கொண்டிருக்கிறேன், நன்மையை பற்றி சொல்லுகிறேன், தீமையை பற்றி சொல்லுகிறேன், சொர்க்கத்தை பற்றி சொல்லுகிறேன், நரகத்தை பற்றி சொல்லுகிறேன். நரகத்தை பற்றி நான் பேசும்போதெல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நரகத்தை என் கண் முன்னால் கொண்டு வருகிறான். நரகத்தை பற்றி நான் உங்கள்கிட்ட பேசும்போதெல்லாம் நரகத்தை அப்படியே என் கண்ணு முன்னால் அல்லாஹ் கொண்டு வரான். என் கண் முன்னால் அந்த நரகத்துடைய வேதனையை பார்க்கிறேன், அல்லாஹ்வுடைய தண்டனையை பார்க்கிறேன். அதை பார்க்க முடியாமல் என் உள்ளம் நடுங்கி என் முகத்தை திருப்பிக் கொண்டேன். சொல்லிட்டு அதோட ரசூலுல்லாஹ் விடல, இறுதியாக சொல்றாங்க, தோழர்களே, நன்றாக உள்ளத்தில் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ளுங்கள், பேரித்தமலத்துடைய சிறு துண்டையாவது தர்மம் செய்து நரக நெருப்பை விட்டு நீங்கள் காத்துக் கொள்ளுங்கள். அந்த வேதனை உங்களால தாங்க முடியாதே. பேரித்தமல சிறு துண்டை கூட தர்மம் செய்வதற்கு உங்களுக்கு வழி இல்லைனா, அதற்கு கூட உங்களுக்கு வழி இல்லை என்றால், நல்ல சொல்லை சொல்லி ரசூலுல்லாஹ் எப்படி பயன்படுத்துறாங்கன்னு பாருங்க. நரகத்துடைய வேதனையை முதல்ல புரிய வச்சுட்டு நரகத்திலிருந்து காப்பாற்றுவதற்கு சில வழிமுறைகளை சொல்றாங்க. பேரித்தமலத்துடைய சிறு துண்டையாவது தர்மம் செய்து நரக நெருப்பை விட்டு காத்துக் கொள்ளுங்கள். அதுவும் இல்லையா, நல்ல சொல்லை சொல்லி நரக நெருப்பை விட்டு உங்களை காத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வின் இறை தூதர் நரகம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எடுத்து காட்ட அல்லாஹ்வின் தூதருடைய உள்ளங்கள் நடுங்கி கண்ணீர் வடிக்கக்கூடியவராக இருந்தார்கள். இதை சஹாபா பெருமக்களுக்கு மத்தியில் எச்சரிக்கை செய்கிறார். இந்த அளவுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நரகத்தில் வேதனையை வைத்திருக்கிறார். நபிகளார் மட்டும் கிடையாது, இறைவனுடைய தண்டனைக்கு, இறைவனுடைய வேதனைக்கு இறை தூதர்கள் கடுமையான முறையில் பயந்தார்கள். ஒவ்வொரு இறை தூதர்களும் பயந்தார்கள். எந்த அளவிற்குன்னு சொன்னா, நாளை மறுமையில் சில மக்கள் எல்லாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்ட்ட போவாங்க. ஆதம் நபி கிட்ட போய் அந்த மக்கள் கெஞ்சுவார்களாம், புலம்புவார்களா, தந்தையே, ஆதம் நபியே, நாங்கள் பாவிகளாக ஆகிவிட்டோம், எங்களுக்காக இறைவனிடத்தில் நீங்கள் பரிந்து பேசுங்கள் என்று சில மக்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்ட்ட கேட்பாங்களாம். ஆதம் நபி சொல்லக்கூடிய பதிலை பாருங்கள், நான் உங்களுக்காக பரிந்து பேச முடியாது. ஏன் தெரியுமா? என் நிலைமையே என்னவாகும் என்று எனக்கு தெரியவில்லை. இறைவனுடைய தண்டனைக்கு நானே பயந்து நடுங்கி ஒடுங்கி இருக்கிறேன். இறைவன் சொர்க்கத்தில் இந்த மரத்தை நெருங்க வேண்டாம் என்று சொன்னார், நான் மீண்டும் அந்த மரத்தை நெருங்கினேன். என் நிலைமையை என்னவாகும்னு தெரியல, என்னால் உங்களுக்கு பரிந்துரை செய்ய முடியாது. இறைவனுடைய தண்டனைக்கு நானே பயந்து போயிருக்கிறேன். நீங்க வேணா நூஹ் நபி கிட்ட போங்க. இந்த மக்கள் எல்லாம் அப்படியே நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்ட்ட போவாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே,
எங்களுக்காக இறைவனிடத்தில் பரிந்து பேசுங்கள் என்று கேட்கும் பொழுதே நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்வார்கள், என் நிலைமையே என்னவாகும் என்று எனக்கு தெரியவில்லை. அல்லாஹ்வுடைய வேதனைக்கு, அல்லாஹ்வுடைய தண்டனைக்கு நானே பயந்து போயிருக்கிறேன். என் மகன் இஸ்லாத்தில் இல்ல, இணை வைத்தான். என் மகனுக்காக இறைவனிடத்தில் பரிந்து பேசினேன். இதற்காக இறைவன் என்னை தண்டித்து விடுவான் என்று நானே அஞ்சு கொண்டிருக்கிறேன் என்று நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பதில் சொல்வார்கள். நீங்க வேணா இப்ராஹிம் நபி கிட்ட போங்க. யாருக்கும் எந்த இறை தூதருக்கும் தராத ஒரு சிறப்பான அந்தஸ்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தந்திருக்கிறான். உற்ற தோழன், நெருங்கிய நண்பன். நீங்க வேணா இப்ராஹிம் நபி கிட்ட போங்க, இப்ராஹிம் நபியிடத்தில் சொல்லுங்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பரிந்து பேசுவார்கள். நமக்கெல்லாம் இப்ராஹிம் நபி கிட்ட போவாங்க. இப்ராஹிம் நபி கிட்ட கேட்கும் பொழுதே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அதே பதிலை சொல்வார்கள். நானே இறைவனுக்கு அஞ்சு நிற்கிறேன். நான் உலகத்தில் வாழும் பொழுதே 3 பொய்களை சொல்லிவிட்டேன். அந்த பொய்க்காக இறைவன் என்னை தண்டித்து விட்டால் நான் என்ன செய்வது? என்னால் உங்களுக்கு பரிந்துரை செய்ய முடியாது. இறைவனுடைய தண்டனைக்கு இறை தூதர்கள் எப்படி அஞ்சினாங்கன்னு பாருங்க. இறை தூதர்கள் யார்? உயர்ந்த சொர்க்கத்திற்கு உறுதியாக்கப்பட்ட மனிதர்கள், எல்லா பாவத்தையும் மன்னிக்கப்பட்ட இறை தூதர்கள். அந்த இறை தூதர்கள் இறைவனுடைய தண்டனைக்கு, வேதனைக்கு இப்படி பயப்படுறாங்கன்னா இப்ப நாம எப்படி பயப்படணும் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அல்லாஹ்வின் தூதர் நரகத்தை பற்றி பல இடங்களில், எந்த இடத்துல சபையெல்லாம் ஒன்று குழும்புகிறதோ அந்த இடத்திலெல்லாம் மக்களை நோக்கி அல்லாஹ்வின் தூதர் நரகத்தை பற்றி எச்சரிக்கை செய்வார்கள். நரகத்துடைய வேதனையை பற்றி வரலாற்று சம்பவங்கள் நமக்கு பாடமாக, படிப்பணியாக எடுத்து காட்டப்படுகிறது. நாளை மறுமையில் பாவிகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 70 முழ சங்கிலிகளால் உடலை சுற்றி முகம் குப்புற நரகத்தில் தள்ளுவார். 70 முழ சங்கிலிகள் உடல் அப்படியே சுத்தி முகம் குப்புற அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தரன்னு இழுத்துட்டு வந்து நரகத்துல தள்ளுவான். நரகத்துடைய வேதனைகளை பற்றி நபிகளார் சொல்கிறார்கள். வேதனைக்கு முன்னால நரகத்துடைய ஆழத்தை முதல்ல மக்களுக்கு மத்தியில புரிய வைக்கிறார். அல்லாஹ்வின் தூதர் தோழர்களோடு ஒரு சமயத்தில் அமர்ந்திருக்கிறார். அமர்ந்திருக்கும் பொழுதே வானத்திலிருந்து திடீரென்று ஒரு பெரிய சத்தம் ஒன்று கேட்கிறது. என்ன சத்தம்னு மக்களுக்கு புரியல. அப்ப சஹாபாக்கள் அல்லாஹ்வின் தூதரை நோக்கி கேட்கிறார், அல்லாஹ்வின் தூதரே, வானத்திலிருந்து இப்பேற்பட்ட பெரிய சப்தம் கேட்டதே, அந்த சப்தம் என்னன்னு ரசூலுல்லாஹ்வை நோக்கி நபி தோழர்கள் கேட்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் பதில் சொல்றாங்க பாருங்க. வானத்தில் ஏற்பட்ட சப்தத்திற்கான காரணம் என்னவென்றால், 70 வருடத்திற்கு முன்னால், 70 வருஷம், 70 வருஷத்துக்கு முன்னால நரகத்துடைய மேற்புறத்தில் அல்லாஹ் ஒரு கல்லை போட்டான். அந்த கல் கீழ் பகுதியை அடைவதற்கு 70 வருஷம் ஆகிவிட்டது. அந்த கல் இப்பொழுதுதான் கீழ் பகுதியை அடைகிறது. அதனுடைய சத்தம் தான் இந்த சத்தம்னு ரசூலுல்லாஹ் விளக்கம் அளிக்கிறாங்க. 70 வருஷத்துக்கு முன்னால போட்ட கல், மேற்புறத்தில் போட்ட கல்லே நரகத்துடைய கீழ் பகுதிகளை அடைவதற்கு இவ்வளவு காலம் எடுத்து விட்டது. உலகத்திலே பெரிய கிணறு எடுத்துக்கங்க, உலகத்திலே மிகப்பெரிய கிணறு. அந்த கிணறுடைய மேற்புறத்துல ஒரு கல்லை தூக்கி போட்டா அந்த கல் கீழ் பகுதியை அடைவதற்கு அதிகபட்சமா ஒரு 10 நிமிஷம் ஆகும். மேல போட்டா சர்ன்னு கீழே வந்துடும். உலகத்திலே மிகப்பெரிய கிணறுக்கான கால அளவே இதுதான். மேல போட்டா சர்ன்னு கீழ் பகுதியை அடைஞ்சிடும். நான் நபிகளார் நரகத்துடைய ஆழத்தை எச்சரிக்கை செய்கிறார்கள். நரகத்துடைய மேற்புறத்தில் போடப்பட்ட கல் 70 வருடம் கழித்து தான் கீழ் பகுதியை அடைந்திருக்கிறது. நரகத்துடைய ஆழமே இவ்வளவு பெரிதாக இருக்கிறது என்றால் நரகத்துடைய வேதனை எவ்வளவு கடுமையாக இருக்கும். ரசூலுல்லாஹ் அந்த செய்தியை சொன்ன உடனே அல்லாஹ் சஹாபாக்களால
நினைத்து பார்க்க முடியல அந்த வேதனை எல்லாம். கண்ணுக்கு முன்னால கொண்டு வரார். நான் பாவியாக இருந்து விட்டால் என் நிலைமை என்னவாகும்? நரகத்துடைய ஆழமை இவ்வளவு பெரியதாக இருக்கிறதே, அந்த வேதனை என்னால் தாங்கிக் கொள்ள இயலாது என்று புலம்பக்கூடியவர்களாக சஹாபாக்கள் இருந்தாங்க. ஒவ்வொன்றாக அல்லாஹ்வின் தூதர் நரகத்துடைய வேதனையை நமக்கு மத்தியில் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிறார்கள். நரகத்தில் சிறிய வேதனை, நரகத்திலே சிறிய வேதனை எதுவென்றால், ஒரு அடியான் நாளை நரகத்தில் கொண்டு வரப்படுவார். அந்த அடியானுடைய கணுக்கால், அந்த கணுக்கால்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூளை வைப்பார். ஒரு சின்ன கங்கு மாதிரி, நெருப்புடைய கங்கு மாதிரி அல்லாஹ் வைப்பானா. அந்த கணுக்காலில் வைக்கப்பட்ட அந்த சூடுடைய வெப்பம் வலி தாங்க முடியாமல் உடல் முழுக்க ஏறி அவனுடைய மூளை தெரித்து விடும். மண்டையை தெரிக்கிற அளவுக்கு அந்த வலி இருக்குமா, அந்த வேதனை இருக்கும் என்று நபிகளார் சொன்னார்கள். இதுதான் நரகத்திலேயே குறைந்தபட்ச வேதனை. குறைந்தபட்ச வேதனையே தலை வெடிக்கிற அளவில் இருக்குதுன்னா, இறைவனுடைய படு பயங்கரமான வேதனைகளை சற்று யோசித்து பாருங்கள். நாருல்லாஹி மூக்கத, அல்லாஹ் மூட்டிய நெருப்பு, இறைவன் மூட்டிய நெருப்பு. இன்னும் எந்த அளவிற்கு வேதனைகளை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு மத்தியில் எச்சரிக்கை செய்கிறார்கள் என்றால், நரகவாசிகள் தண்ணீருடைய தாகம் தாங்க முடியாமல் இறைவனிடத்தில் தண்ணீரை கேட்பார்கள். தண்ணீருடைய தாகம் அவங்களால தாங்க முடியாது. நெருப்புல வெந்து கொண்டிருக்கிறார்கள், துடித்து கொண்டிருக்கிறார்கள். இறைவனிடத்தில், இறைவா எங்களுக்கு தாகம் எடுக்கிறதே, அந்த தாகத்தை போக்குவதற்கு ஏதாவது தா என்று அந்த நரகவாசிகள் அல்லாஹ்விடத்தில் கேட்பார்கள். நரகவாசிகள் கேட்பாங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், கொதிக்கிற நீரை அந்த நரகவாசிகளுக்கு கொடுப்பாங்க. கொதிக்கிற நீர், அந்த கொதிக்கிற நீரை அந்த பாவிகள் பெற்றுக்கொண்டே தாகத்தை தீர்ப்பதற்கு, அந்த கொதிக்கிற நீரை குடிப்பதற்கு வாய்க்கிட்டு கொண்டு போவாங்களா, அதனுடைய ஆவி அவன் முகத்தை பொசுக்கி விடும். நீங்க வீட்டில் சுடு தண்ணி வச்சிருப்பீங்க, கொதிக்கிற நீரை வைத்திருப்பீர்கள். கொதித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நீர் மேல போட்டிருக்கக்கூடிய அந்த மூடிய திறந்தா ஒரு ஆவி அப்படியே மூஞ்சில அடிக்கும். கிட்ட போய் யாரும் மூஞ்ச நீட்ட மாட்டோம். கிட்ட போய் மூஞ்ச நீட்டினா அந்த ஆவி முகத்துல படும் பொழுது ஒரு சின்ன வேதனை நமக்கு இருக்கும். திடீர்னு முகத்தை திருப்பம் அந்த ஆவி பட்டுச்சுன்னா, நாளை மறுமையில் தண்ணீருடைய தாகம் தாங்க முடியாமல் இறைவனிடத்தில் தண்ணீர் கேட்கும் பொழுதே கொதிக்கிற நீரை இறைவன் கொடுப்பான். அதை குடிப்பதற்கு எடுத்து சொல்லும் பொழுதே அந்த ஆவி அவன் முகத்தை பொசுக்கி விடும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன் திருமறை குர்ஆனில் பேசுகிறான். வேற ஒரு செய்தியில அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லும் பொழுதே, தண்ணீருடைய தாகம் தாங்க முடியாமல் இன்னும் சில பாவிகள் இறைவனிடத்தில் தண்ணீரை கேட்பார்கள். இறைவனிடத்தில் தண்ணீரை கேட்கும் பொழுதே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மின் வராஇ ஜஹன்னம் வ யுஸ்கா மின் மாஇன் ஷதீத், சீர் செலத்தை இறைவன் கொடுப்பான். நரகவாசிகள் பாவிகள் தண்ணீருடைய தாகம் தாங்க முடியாமல் இறைவனிடத்தில் கேட்கும் பொழுது சீல் செலத்தை இறைவன் கொடுப்பான். அந்த சீல் செலத்தை அவன் மிடராக குடிப்பான். யதஜர்ரஹு வலா யகாது யுஸீகு வ யஅதீஹல் மௌத். அந்த சீல் செலத்தை தண்ணீருடைய தாகம் தாங்க முடியாமல் மிடராக குடிப்பான். தொண்டை குழிக்குள் அது இறங்காதே. நாலாபுறமும் மரணம் அவனை சுற்றி இருக்கும், ஆனால் அவன் மரணிக்க மாட்டான். சீல் செலத்தை தொண்டைக்குள்ள இறக்குனா குழிக்குள்ள இறங்காம
வேதனையை அதிகப்படுத்தி நாலா பக்கமும் மரணம் மட்டும் இருக்கும், மரணம் சுற்றி இருக்கும், ஆனால் அவன் மரணிக்க மாட்டான், வேதனைகளை மட்டுமே அனுபவித்துக் கொண்டிருப்பான். பாவிகளுடைய நிலைமை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இன்னைக்கு நம்ம உலகத்துல ஒரு மனிதர் அடிபட்டு காயம் ஏற்பட்டு அதிலிருந்து சீல் வலிந்து ஓடுகிறது. சீல் வலிந்து ஓடக்கூடிய அந்த காயத்தை பார்த்துவிட்டு நம்மளால உணவை கூட சாப்பிட முடியாது. ஏதாவது உணவை சாப்பிடுறோம்னு சொன்னா அந்த சீல் சிரத்தை கண்ணால் பார்த்து விட்டு எனக்கு உணவு உள்ள இறங்குமா? அருவருப்பா இருக்கும். ஆனால் இந்த உலகத்தில் பாவிகளாக வாழ்ந்தவன், தீமையில் முழுகி இருந்தவன், நரகவாசி, நாளை மறுமையில் சீல் செலத்தை தான் இறைவன் கொடுப்பான். அந்த சீல் செலத்தை தான் அவன் குடித்து கொண்டிருப்பான். வேதனை கடுமையான முறையில் அவனை சுற்றி இருக்கும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன் திருமறை குர்ஆனில் எச்சரிக்கை செய்கிறான். மேலும் இறைவன் சொல்லுகிறான், நரகவாசிகளுடைய உணவு இன்ன ஷஜரத ஸக்கும், ஸக்கும் மரத்திலிருந்து இறைவன் உணவை வழங்குவான். முள் செடி, அந்த முள் செடிய நரகவாசிகளுக்கு இறைவன் உணவாக கொடுக்கும் பொழுது அந்த முள் செடி வயிற்றுக்குள் இறங்கும். வயிற்றுக்குள் இறங்கி உருக்கிய செம்ப உருக்குனா எப்படி இருக்கும்? உருக்கி அப்படியே செம்பை போன்று அவன் வயிற்றுக்குள் அது அப்படியே வேதனைகளை அதிகப்படுத்திக் கொண்டே இருக்கும். ஸக்கும் என்கிற மரம், முள் செடி, அதுதான் அவனுக்கு உணவாக கொண்டு வரப்படும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எச்சரிக்கை செய்கிறான். வயிற்றுக்குள்ள வேதனை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அந்த வேதனையை தாங்க முடியாமல், சமாளிக்க முடியாமல் நரகத்தை விட்டு வெளியே வருவதற்கு அவன் முயற்சி செய்வான். முயற்சி செய்யும் போதெல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மீண்டும் அவனை நடுப்பகுதிக்கு கொண்டு வந்து வேதனைகளை இன்னும் அதிகப்படுத்துவான். நரகத்துடைய வேதனையை பற்றி நபிகளார் எச்சரிக்கை செய்ததற்கான மிக முக்கிய காரணமே இதுதான். அந்த வேதனை ஒரு நாள் இல்ல, ஒரு நொடி கூட நம்மளால் தாங்கிக் கொள்ள முடியாது. நபிகளார் சொன்னார்கள், முஸ்லிமாக பிறந்த ஒரு மனிதன் இறைவனுக்கு ஷிர்க் வைக்காத நிலையில் அவன் மரணித்து விட்டால், அவன் எவ்வளவு தவறு செய்தாலும் சரி, விபச்சாரம் செய்தாலும், மோசடி செய்தாலும், திருடினாலும் சரி, ஷிர்க் வைக்காத நிலையில் அவன் மரணித்த காரணத்தினால் ஏதோ ஒரு நாள் அல்லாஹ்வுடைய கருணையால் அவன் செய்த பாவத்திற்காக தண்டனைகளை அனுபவித்து விட்டு அவன் சொர்க்கத்திற்கு சென்று விடுவான் என்று நபிகளார் சொன்னார்கள். என்றைக்கும் ஒரு நாள் சொர்க்கத்துக்கு நாம போயிடலாம், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் நபிகளார் எந்த வாசகத்தை பயன்படுத்துறாங்கன்னு பாருங்க. நீங்கள் சொர்க்கத்திற்கு செல்வீர்கள் எப்ப தெரியுமா? நீங்கள் செய்த பாவத்திற்கான தண்டனைகளை அனுபவித்து விட்டு தான் இறைவன் சொர்க்கத்திற்கு அனுப்புவான். ஷிர்க் வைக்காம மரணிச்சிட்டீங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமாவை மொழிந்து அதன்படி வாழ்ந்து அதன்படி மரணித்து விட்டீர்கள், சொர்க்கம்தான். ஆனால் நீங்க செஞ்ச பாவம் இருக்குல்ல, நீங்கள் செய்த தீமைகள் இருக்கிறதல்லவா, அந்த பாவத்தினால், அந்த தீமையினால் நரகத்துடைய வேதனைகளை அனுபவித்து விட்டு தான் சொர்க்கம் செல்ல முடியும். அதை யாரும் கடக்காம உங்களால் போக முடியாது என்று நபிகளார் சொன்னார்கள். எவ்வளவோ பாவங்களை செய்து கொண்டு இந்த உலகத்தில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நான் செய்த பாவங்களை இறைவன் கணக்கில் எடுத்து தண்டிக்க ஆரம்பித்தால், வேதனை செய்ய ஆரம்பித்தால், என்னால் ஒரு நொடி பொழுது அந்த வேதனைகளை அனுபவிக்க முடியுமா? இன்னும் அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க பாருங்க, நரக நெருப்பில்
கடுமையான முறையில் வேதனை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறான். அந்த நெருப்புடைய வேதனை தாங்க முடியாமல் கதறி கொண்டிருக்கிறான். இன்னும் இறைவன் எப்படி வேதனை அதிகப்படுத்துறானா, ஏற்கனவே நெருப்புல வெந்துகிட்டு இருக்கிறான், வலி தாங்க முடியாமல் கதறி கொண்டிருக்கிறான். அந்த பாவிகள் மீது, நெருப்பில் வெந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பாவிகளுடைய மேல் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொதிக்கிற நீரை எடுத்து ஊற்றுவான். நெருப்புல தான் ஏற்கனவே வெந்துகிட்டு இருக்கான். நெருப்புல வலி தாங்க முடியாமல் கதறி கொண்டிருக்கக்கூடிய அந்த பாவிகளுடைய தலையின் மீது இன்னும் இறைவன் வேதனை அதிகப்படுத்துகிறார். கொதிக்கிற நீரை இறைவன் ஊற்றுகிறான். இந்த கொதிக்கிற நீரை மேல ஊத்துனா இறைவன் சொல்றான் பாருங்க, இந்த நீர் மேலே ஊற்றப்படும் பொழுது உடலில் இருக்கக்கூடிய தோல்களும் உடலுக்குள் இருக்கக்கூடிய குடலும், உடல் மேல் இருக்கக்கூடிய தோலோ உடலுக்குள் இருக்கக்கூடிய குடலும் நீரோடு நீராக அப்படியே கரைந்து ஓடுமா. சுடு தண்ணி மேலே ஊற்றப்படும். ஊற்றப்படும் பொழுதே தோல்கள் அப்படியே உருகி ஊத்தும். உடலில் இருக்கக்கூடிய குடல்கள் உருகி ஊட்டும். எது தண்ணீர், எது தோல், எது குடல்னு கூட நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. இறைவன் வேதனை மேல் வேதனை கொடுத்து கொண்டே இருப்பான். ஆனால் தாங்க முடியாமல், இந்த வேதனை எல்லாம் தாங்க முடியாம நரகத்துடைய காவலால் இடத்தில் அந்த பாவிகள் புலம்புவார்கள். எப்படி புலம்புவார்கள் என்றால், நரகத்துடைய காவலாளி மாலிக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், வானவர், அந்த பாவிகள் புலம்புவாங்களா, எங்களுக்காக இறைவனிடத்தில் நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்களே, எங்களால் வலி தாங்க முடியல, எங்களால் வேதனை தாங்க முடியவில்லை, நீங்கள் பிரார்த்தனை செய்தால், நீங்கள் இறைவனிடத்தில் கேட்டால் கொஞ்சமாவது வேதனை எங்களுக்கு குறையும், இறைவன் கிட்ட நீங்கள் கேளுங்கள் என்று அந்த பாவிகள் மாலிக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்ட்ட புலம்பிக் கொண்டிருப்பார்கள் என்று அல்லாஹ் தன் திருமறை குர்ஆனில் பேசுகிறார். அந்த வானவர் சொல்லுவாரா, என்னால் எந்த உதவியும் செய்ய முடியாது, பாவிகளாக வாழ்ந்தவர்கள் நரகத்துடைய வேதனைகளை கடைசி வரைக்கும் அனுபவித்துக் கொண்டே இருங்கள். எந்த உதவியாளரும் சரி, எந்த பரிந்துரையாளரும் சரி உங்களுக்கு வராது, வேதனை மட்டும்தான் கடைசி வரைக்கும் இருக்கும் என்று அந்த வானவர் பதில் சொல்வார் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு மத்தியில் பாடம் நடத்துகிறார். நரகவாசிகள் சொர்க்கவாசிகளை பார்த்து கேட்பாங்களாம். சொர்க்கவாசிகளை பார்த்து நரகவாசிகள் கேட்பார்கள், உங்களுக்கு வழங்கப்பட்ட நீர், தண்ணீர், உணவுகள் கொஞ்சமாவது எங்களுக்கு கொடுங்க, நாங்கள் குளிர்ச்சி அடைந்து கொள்கிறோம், வெப்பங்களை மட்டும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம், அந்த வலி தாங்க முடியல. சொர்க்கவாசிகளை பார்த்து நரகவாசிகள் சொல்லுவார்கள், உங்களுக்கு இறைவன் வழங்கினான் அல்லவா, தண்ணீரை கொடுத்தான், இன்பங்களை கொடுத்தான், உணவுகளை கொடுத்தான், அதை கொஞ்சமாவது எங்களுக்கு கொடுங்க. அந்த சொர்க்கவாசிகள் நரகவாசிகளை பார்த்து சொல்வார்கள், இறைவன் உங்களுக்கு எல்லாவற்றையும் தடை செய்து விட்டால், நீங்கள் பாவிகளாக இருந்த காரணத்தினால். எப்பேற்பட்ட ஒரு கடுமையான எச்சரிக்கைன்னு கொஞ்சம் யோசித்து பாருங்கள் மக்களே. நரகத்துடைய வேதனை படு பயங்கரமானது. நெருப்பாலான ஆடையே நெருப்புல தான் இருக்கும். முழுக்க முழுக்க நரகத்துடைய வேதனைகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பட்டியல் போடுகிறார். ஆடை நெருப்பால் எரிந்து கொண்டிருக்கும், வேதனை தாங்க முடியாமல் அவன் கதறி கொண்டிருப்பான் என்று அல்லாஹ்வின் தூதர் சொல்லக்கூடிய செய்திகளை பார்க்கிறோமே. இன்னும் சில நபர்கள் நரகத்திற்கு கொண்டு வரப்படுவார்கள். எப்படி கொண்டு வரப்படுவார்கள் என்றால், தன் குடலை சுமந்தவர்களாக நரகத்தை அப்படியே சுத்திக்கிட்டே இருப்பாங்களாம். நரகத்துக்குள்ள
நரகத்துல பல வேதனை இருக்கு. அதுல ஒரு வேதனை என்னன்னா, தன்னுடைய குடலை கையில் ஏந்தி அப்படியே மனிதன் சுற்றி கொண்டிருப்பான். ஏன் தெரியுமா அவனுக்கு இந்த நிலைமை? அல்லாஹ் சொல்லுகிறான் பாருங்க, தன் குடலை நரகத்தில் சுற்றி கொண்டிருக்கக்கூடிய அந்த பாவிகளை நோக்கி சில நபர்கள் கேட்பார்கள், உனக்கு என்ன கேடே, உனக்கு வந்த கை சேதமே, உனக்கா இந்த நிலைமை? நீ உலகத்தில் வாழும் பொழுதே நன்மை செய்ய சொன்னாயே, அமல்கள் செய்ய சொன்னாயே, தீமையை விட்டு தடுத்தாயே, உனக்கு ஏன் இந்த நிலைமைன்னு சில நபர்கள் குடலை சுற்றி கொண்டிருக்கக்கூடிய அந்த பாவிகளை நோக்கி கேட்பாங்க. இதுல இருந்து என்ன தெரியுது? நன்மை செய்தவர்கள், நன்மை செய்ய சொன்னவர்கள், அமல்களை செய்ய சொன்னவர்கள், பிரச்சாரக்காரர்கள் மார்க்க செய்திகளை பரப்புவது மட்டும் கிடையாது, வாழ்க்கையில செயல்படுத்தணும். தொழுகை சொல்லி நீ பிரச்சாரம் செய்கிறாயா, அந்த தொழுகை உன்னிடத்தில் சரியாக இருக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு நிலைமை, பல ஊர்களில் ஃபஜ்ருக்கு முதல் வரிசை கிடையாது. ஆனா ஃபஜர் தொழுகையை பற்றி வெளியில் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஃபஜர் தொழாதனுடைய நிலைமை அவன் தலை நசுக்கப்படும் என்று பேசிக் கொண்டிருக்கிறோம். நீ ஃபஜர் தொழுதாயா? அமல்கள் செய்ய சொல்லி நீ பிரச்சாரம் செய்கிறாயே, நீ அமல்களில் எவ்வளவு ஆர்வம் காட்டினாய்? தன் குடலை கையில் ஏந்தி சுற்றி கொண்டிருக்கக்கூடிய அந்த மனிதனுடைய நிலைமை ஏன் இந்த நிலைமை என்றால், இந்த மக்கள் கேட்பார்கள், நீ நன்மை செய்ய சொன்னியே, தீமையை விட்டு தடுத்தியே, உனக்கு ஏன் இந்த நிலைமைன்னு கேட்கும் பொழுதே அந்த பாவிகள் சொல்லுவாங்களா, நான் உங்களை நன்மை செய்ய சொல்லி சொன்னேன், பாவத்தை விட்டு தடுத்தேன், ஆனால் என் வாழ்க்கையில் நான் நன்மை செய்யவில்லை, நான் அமல்கள் செய்யவில்லை, நான் பாவமான காரியங்களில் ஈடுபட்டு வந்தேன், அதனால்தான் எனக்கு இந்த நிலைமை. வாயின் மூலியமாக பிரச்சாரம் செய்வது மட்டுமல்லாமல் வாழ்க்கையில் செயல்படுத்தாவிட்டால் நாளை நரகத்தில் நம் குடலை சுமந்தவர்களாக சுற்றி கொண்டிருப்போம். யா அய்யுஹல்லதீன ஆமனு லிம தக்கூலூன மா லா தஃஅலூன், நீங்கள் செய்யாத ஒன்றை பிறரிடம் சொல்லாதீர்கள். கபர மக்துன் இன்தல்லாஹி அன் தக்கூலு மா லா தஃஅலூன், அதுதான் இறைவனிடத்தில் மிகப்பெரிய கோபத்திற்கு உள்ளாக்கக்கூடிய செயல். நன்மை செய்ய சொல்லி நீ நன்மை செய்யாவிட்டால் நரகத்தில் இந்த நிலைமை நமக்கு வரும். இதை அல்லாஹ்வின் தூதரும் அல்லாஹும் நமக்கு மத்தியில் கடுமையான முறையில் எச்சரிக்கை செய்கிறார்கள். அதே போன்று பாருங்க, நாளை மறுமையில நரகத்திற்கு சில அடியார்கள் கொண்டு வரப்படுவார்கள். அந்த அடியான் யார்? உலகத்தில் வாழும் பொழுதே இன்பத்தில் முழுகியிருந்தவன், ஆனந்தமாக சந்தோஷமாக, கஷ்டம் என்றால் என்னவென்று தெரியாமல் வாழ்ந்தவன், துன்பம்னா என்னன்னு தெரியாது, கஷ்டம்னா என்னன்னு தெரியாது, இன்பத்தில் சொகுசாக வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு மனிதன் நாளை மறுமையில் இறைவனுக்கு முன்பாக கொண்டு வரப்படுவான். அந்த மனிதனை இறைவன் பிடித்து நரகத்தில் ஒரு முக்குவான். செய்தியே இப்படிதான் அமையுது. இன்பத்தில் வாழ்ந்தவன், சந்தோஷத்தில் முழுகியவன், கஷ்டம் என்றால் என்று என்னவென்று தெரியாத அந்த மனிதன், அவன் தலையை பிடித்து இறைவன் நரகத்தில் ஒரு முக்குவான். நரகத்தில் முக்கி அப்படியே வெளியில எடுக்கும் பொழுதே இறைவன் கேட்பானா, யா பனி ஆதம், ஆதமுடைய மகனே, நீ உலகத்துல சந்தோஷமாக வாழ்ந்தாயே, கஷ்டம்னா என்னன்னு தெரியலல்ல, இன்பமா வாழ்ந்தியா இல்லையா என்று கேட்கும் பொழுது அந்த அடியான் சொல்லுவானா, இறைவா, நான் இன்பமெல்லாம் வாழவில்லை, சந்தோஷமாக வாழவில்லை, கஷ்டத்தில் தான் முழுகியிருந்தேன். உலகத்தில் வாழும் பொழுது நல்லா வாழ்ந்தான், இறைவன் தண்டனை கொடுத்த பிறகு நான் கஷ்டத்துல தான் வாழ்ந்தேன், எனக்கு இன்பம்லாம் இல்லை, நான் இன்பத்தில் வாழ்ந்தேன் என்று சொன்னால் மீண்டும் என்னை வேதனை செய்வாய். இறைவனுக்கு தெரியாதா நீ எப்படி வாழ்ந்தாய் என்று? இறைவனிடத்தில் மறைக்க முடியுமா?
நான் இன்பத்தில் வாழல, நான் சந்தோஷத்தில் வாழல, கஷ்டத்தில் முழுகியிருந்தேன், என்னை மீண்டும் நரகத்தில் முக்கி விடாத இறைவா என்று அந்த பாவி புலம்புவானோ. இன்னும் கூடுதலான புலம்பல் என்னன்னா, இறைவனிடத்தில் அந்த பாவி சொல்வான, இறைவா, என் மனைவி, என் பெற்றோர், என் பிள்ளை, என் உற்ற உறவினர், என் நண்பர் எல்லாத்தையும் எடுத்து நரகத்தில் போட்டு விடு இறைவா, என்னை மட்டும் விட்டு விடு இறைவா. இந்த பாசத்திற்காகத்தான் இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பெற்றோர் மீது பாசம் இல்லாமல் நம்மில் எத்தனை பேர் இருக்கிறோம்? பெற்றெடுத்த பிள்ளைகள் மீது பாசம் இல்லாமல் யாராவது இருக்கிறோமா? நாம் பெற்றெடுத்த பிள்ளை விளையாடும் பொழுது கீழே விழுந்து விட்டால் எப்படி துடிக்கிறோம்? சக நண்பர்கள், உற்ற உறவினர்கள் மரணித்து விட்டாலோ மற்ற கஷ்டத்தில் இருந்தாலோ உடனே முன்னுக்கு வரோமே. இறைவனிடத்தில் அடியார்கள் புலம்புவார்கள், இறைவா, என் பெற்றோரை எடுத்துக்க நரகத்தில் போடு, நான் பெற்றெடுத்த பிள்ளை எடுத்துக்க நரகத்தில் போடு, மனைவி, மக்கள், உற்ற உறவினர்கள், நெருங்கிய தோழர் எல்லாத்தையும் நரகத்தில் போடு, என்னை மட்டும் விட்டுடு இறைவா, என்னை மட்டும் வேதனை செஞ்சிடாத இறைவா, என்னால தாங்க முடியாது. பாவிகளாக வாழ்ந்தவர்கள் நாளை மறுமையில் இது போன்ற நிலைமைக்கு தள்ளப்படுவார்கள் என்று அல்லாஹும் அவனுடைய இறை தூதரும் கடுமையான முறையில் எச்சரிக்கை செய்தார்கள். இன்னும் நரகத்துடைய வேதனைகளை பற்றி அடுக்கி கொண்டு போகலாம். யாரும் யாருக்கும் பரிந்துரை செய்ய முடியாத நாளை அஞ்சு கொள்ளுங்கள் என்று இறைவன் சொல்லுவதற்கான காரணம் என்ன? யா அய்யுஹல்லதீன ஆமனு கு அன்ஃபுஸக்கும் வஅஹ்லிக்கும் நாரா, ஈமான் கொண்டவர்களே, உங்களையும் உங்கள் குடும்பத்தார்களையும் நரக நெருப்பை விட்டு காத்துக் கொள்ளுங்கள். வகூதுஹன் நாசு வல் ஹிஜாரா, நரகத்துடைய எரிபொருள் மனிதர்களும் கருக்களும் என்று இறைவன் சொல்கிறான். இன்னைக்கு நம்ம அடுப்பை பற்ற வைக்கணும்னா விறகு வேணும், ஏதாவது மட்டை வேணும். இன்னைக்கு கேஸ் வந்துருச்சு. நாளை மறுமையில் நரகத்துடைய எரிபொருள் மனிதர்களும் கருக்களும். கல்ல நெருப்பால எரிய வைக்கணும்னா பல டிகிரி கணக்கில் எரிய வச்சாதான் அது எரியுமா. நாளை நரகத்துடைய எரிபொருள் மனிதனும் கல்லும். நாம தான் மட்ட நாளை நரகத்தில் பாவிகள் நிரம்பி வழிவார்கள். வரிசையாக இறைவன் அடுக்கிக் கொண்டிருக்கிறான். நரகத்துடைய வேதனைகளை பற்றி நபிகளார் எச்சரிக்கை செய்யும் போதெல்லாம் சஹாபாக்கள் அந்த வேதனைக்காக, அந்த வேதனைகளை உள்ளத்தில் ஆழமாக பதிய வைத்துக் கொண்டு அதற்கு பயந்து நடுங்கி ஒடுங்கி நன்மையான காரியங்களை செய்தார்கள். நரகத்துடைய வேதனைக்கு எப்படி அஞ்ச வேண்டும் என்று ஒரு செய்தியில நாம உணர்ந்து கொள்ளலாம். நயவஞ்சகர்கள் இவர்கள் யார்? இஸ்லாமியர்கள் தான், அமல்கள் செய்தவர்கள் தான், வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டவர்கள் தான், இரட்டை வேஷம் போட்டவர்கள். இங்க ஒருத்தவன்ட்ட மாறி மற்றவன்ட்ட வேற மாதிரி இரட்டை வேடம் போடக்கூடியவன். நயவஞ்சகத்தன்மையோடு எவன் மரணித்து விட்டானோ அவன் நரகத்தில் அடி தட்டில் இருப்பான். நரகத்துடைய வேதனை கூட அல்லாஹ் சொல்லல, நரகத்துடைய அடித்தட்டில் நயவஞ்சகத்தன்மையோடு எவன் மரணித்து விட்டானோ அவன் வேதனைகளை அனுபவிப்பான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான். நயவஞ்சகத்துக்கு படு பயங்கரமான தண்டனை. இப்ப சம்பவத்தை பாருங்க. ஹல்லலா என்ற ஒரு நபித்தோழர், நபிகளாருக்கு நெருக்கமான ஒரு நபித்தோழர், இஸ்லாத்திற்காக பல தியாகங்களை செய்த நபித்தோழர். இவர் ஒரு நாள் என்ன செய்கிறாரு? சாலையில நடந்து வரும் பொழுதே நான் நயவஞ்சகனாக ஆகிவிட்டேன், நான் நயவஞ்சகனாக ஆகிவிட்டேன்னு கத்திக்கிட்டே வராரு. ரோட்ல கத்திக்கிட்டு வர்றது யாரு? சஹாபி, நன்மை செய்தவர், பல தியாகங்களை செய்தவர், நபிகளாருக்கு நெருக்கமான தோழர்.
இறைவனுடைய கடுமையான தண்டனைக்குரிய வார்த்தையை சாலையில கத்திக்கிட்டே வரார். அப்ப அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்யறாங்க, ஹண்டலாவை அழைத்து, ஹண்டலாவே, ஏன் இந்த வாசகத்தை நீ பயன்படுத்துகிறாய்? இந்த வாசகம் பயன்படுத்துகிறாயே, இதற்குரிய தண்டனை உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். நீ நயவஞ்சக தன்மையோடு என்ன செயலை செய்தாய்? நீ அப்படி என்ன செஞ்ச? இரட்டை வேடம் போட்டாயா? மாற்றி மாற்றி பேசினாயா? நீ என்ன தப்பு செஞ்ச? ஏன் இந்த வாசகத்தை நீ பயன்படுத்துகிறாய் என்று அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹண்டலாவிடத்தில் கேட்கும் பொழுது அதற்கு அவர் சொல்லக்கூடிய பதிலை பாருங்கள். நம் ஈமானையே உரசி பார்க்கும் அளவில் அவருடைய பதில் இருந்தது. அவர் நினைத்தது இன்னைக்கு பல பேர் நாம நினைச்சிருக்க மாட்டோம். நரகத்துடைய வேதனைக்கு பயந்த காரணத்தினால், அஞ்சிய காரணத்தினால் அவர் நினைத்தது என்ன தெரியுமா? நயவஞ்சகம் என்ற வாசகத்தை ஏன் பயன்படுத்தினார் தெரியுமா? அபூபக்கரை பார்த்து சொல்கிறார், யா அபூபக்கரே, சற்று யோசித்து பாருங்கள். நபிகளாரோடு இருக்கும் பொழுதே நாம் அல்லாஹ்வை பற்றி பேசுகிறோம், இஸ்லாத்தை பற்றி பேசுகிறோம், மார்க்க உபதேசங்களை கேட்கிறோம். ரசூலுல்லாஹ்வோடு இருக்கும் பொழுது மார்க்க சிந்தனை அதிகரிக்குது. அப்படியே ரசூலுல்லாஹ் விட்டு வெளியில வந்துட்டா, வியாபாரத்திற்கோ குடும்ப மக்களிடத்திலோ வந்துவிட்டால், மார்க்கத்தை பற்றிய சிந்திக்காமல் அலட்சியமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, நபிகளாரிடத்தில் ஒரு மாதிரியான தோற்றம், நபிகளாரை விட்டு வெளியே வந்து விட்டால் வேறு மாதிரியான தோற்றமாக இருக்கிறதே, இது நயவஞ்சகத்தில் சேராதா? யாராவது நம்ம யோசித்து பார்த்தது உண்டா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நமக்கு இந்த சிந்தனை யாருக்காவது வந்திருக்காங்க? ஒரு மார்க்க சபை நரகத்தை பற்றி பேசப்படுகிறது, நரகத்துடைய வேதனையை பற்றி பேசப்படுகிறது. வேதனைகளை கேட்கும் பொழுதே உள்ளங்கள் நடுங்குகிறது, பயப்படுகிறோம். அப்படியே வெளியில போயிட்டா காதலை வாங்கி காதலை விட்டுரும். மார்க்க சபை என்று வந்துவிட்டால் நம்முடைய இரையச்சம் அப்படியே ஓங்கி ஒலிக்கிறது. வெளியில போயிட்டா மார்க்க சிந்தனை இல்லை. வியாபாரத்திற்கு சென்று விட்டால் தொழுகை நிலைநாட்டக்கூடிய மக்களை ஏங்க தொழுகைக்கு வரலன்னு கேட்டா வியாபாரத்தை காரணம் காட்டுறாங்க. நான் 12 மணிக்கு வந்தேன், 1 மணிக்கு வந்தேன், ஃபஜருக்கு எழ முடியல. குடும்ப மக்களிடத்தில் சென்று விட்டால் உங்களையும் உங்கள் குடும்பத்தார்களையும் நரக நெருப்பை விட்டு காத்து கொள்ளுங்கள் என்று இறைவன் சொல்லுகிறார். குடும்ப மக்களிடத்தில் செல்லும் போதே எத்தனை நபர்கள் கணவனிடத்திலேயோ பெற்றோரிடத்திலேயோ பிள்ளைகள் இடத்திலேயோ தொழுகையை பற்றி எச்சரிக்கை செய்கிறோம், மார்க்கத்தை பற்றி உபதேசம் செய்கிறோம். ரெண்டும் வெவ்வேறு தோற்றம். ஹண்டலா என்ற அந்த நபி தோழருக்கு நரகத்துடைய வேதனை நினைவுக்கு வந்தது. நபிகளாரோடு இருக்கும் பொழுது ஒரு மாதிரியான தோற்றம், வெளியில வந்துட்டா வேறு மாதிரியான தோற்றம் நாம் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறோம். இது நயவஞ்சகத்தில் சேர்ந்தால், நயவஞ்சக தன்மையோடு எவன் வாழ்ந்தானோ நரகத்துடைய அடித்தட்டில் இருப்பான் என்று நபிகளார் சொன்னார்களே. நரகத்துடைய வேதனை படு பயங்கரமானது என்று இந்த வாசகத்தை பயன்படுத்திக்கிட்டே வராது. அபூபக்கர் கேட்ட கேள்விக்கு இவர் பதிலை சொல்லிவிட்டார். பதில் சொன்ன உடனேயே அபூபக்கருக்கும் சந்தேகம் எழுகிறது. நீங்கள் சொல்வது சரிதான், ரசூலுல்லாஹ்வோடு இருக்கும்போது நாம மார்க்கத்தை பற்றி பேசுறோம், அதுவே வெளியில போயிட்டா அந்த சிந்தனை இல்லாமல் அலட்சியமாக வாழ்கிறோம், இது நயவஞ்சக தன்மைதான் என்று நபிகளார்கிட்ட போயிடலான்னு 2 பேருமே ரசூலுல்லாஹ் கிட்ட போறாங்க. நபிகளாரிடத்தில் சென்று நபிகளாரிடத்தில் இந்த கேள்வி கேட்கப்படுகிறது. அல்லாஹ்வின் தூதரே, இதற்கு விளக்கம் தாருங்கள். உங்களோடு இருக்கும் பொழுதே மார்க்கத்தை பற்றி பேசுகிறோம், உங்களை விட்டு சென்று விட்டால் மார்க்கத்தை பற்றி பேச மாட்டோம், மார்க்க சிந்தனை இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், இது நயவஞ்சகத்தில் சேருமா என்று கேட்கும் பொழுது இப்ப நபிகளார் சொல்றாங்க பாருங்க, சிரித்து கொண்டு சொல்லுகிறார்கள், இது நயவஞ்சகத்தில் சேராது. ஏன் தெரியுமா? மனிதர்களை இறைவன் அப்படிதான் படைத்திருக்கிறார். இது மட்டும் நயவஞ்சகத்தில் சேரும்னு ரசூலுல்லாஹ் சொல்லி இருந்தா, தொழக்கூடியவன் அமல்கள் செய்யக்கூடியவன் நரகத்துடைய அடித்தட்டில் இருப்பான். நபிகளார் பயன்படுத்திய வார்த்தை
நயவஞ்சகத்தில் சேராது. மனிதனை இறைவன் அப்படிதான் படைத்திருக்கிறான். நரக வேதனைக்கு அஞ்சிய காரணத்தினால் இந்த சிந்தனை அந்த நபித்தோழருக்கு வந்தது. இன்றைக்கு நரகத்துடைய பயம் நம்ம கிட்ட இருக்கா? நரகத்தை பற்றி சொல்லும் போதெல்லாம் செய்யக்கூடிய தவறுகளை சீர்படுத்தி திருத்திக் கொண்டு அதை விட்டு விலகி வருகிறோமா? அல்லாஹ்வின் தூதர் நரகத்தை பற்றி எச்சரிக்கை செய்யும் போதெல்லாம் சஹாபாக்கள் மீண்டு வந்தார்கள், பாவத்தை விட்டு விலகி வந்தார்கள். கைபர் போர்க்களம், அந்த கைபர் போர்க்களம் என்பது சாதாரண போர்க்களம் கிடையாது. ஒரு 10 நாள் 12 நாள் அந்த போர்க்களம் எடுக்குது. போர்க்களம் முடிச்சுட்டு திரும்பி வராங்க. ஓய்வுக்காக ஒரு இடத்தில் அல்லாஹ்வின் தூதரும் சஹாபாக்களும் தங்குகிறார்கள். ஓய்வுக்காக ஒரு இடத்தில் தங்கும் பொழுது இஸ்லாமிய படையில் இருந்த ஒரு நபித்தோழர் என்ன செய்கிறார்? தன் ஒட்டகத்தின் மேல் இருந்த கனிமத்து பொருட்கள் எடுத்து கீழே வைக்கக்கூடிய அந்த பணிகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். ஒட்டகத்தின் மேல் இருக்கக்கூடிய அவருடைய பொருட்கள் என்ன செய்கிறார்னா எடுத்து கீழே வச்சுக்கிட்டு இருக்கிறார். திடீரென்று எதிர்பாராமல் எங்கோ இருந்த ஒரு அம்பு அவருடைய நெஞ்சில் பாய்ந்து சம்பவ இடத்திலே அவர் மரணத்தை தழுவி விட்டார். அப்ப சஹாபாக்கள் பேசிக் கொள்கிறார்கள், ஷஹீத் என்ற அந்தஸ்தை பெற்ற ஒரு நபர் போர்க்களத்தில் மரணிச்சாலும் ஷஹீது தான். போர்க்களத்திற்காக அழைத்து செல்லப்பட்டு இறைவனுடைய பாதையில் போர் செய்தவர் போர்க்களத்தில் மரணிக்கல. ஆனால் மீண்டும் ஊருக்கு வரக்கூடிய அந்த பயணத்தில் மரணித்த காரணத்தினால் மக்கள் எல்லாம் இவர் அல்லாஹ்வின் பாதையில் கொல்லப்பட்டவர்கள், ஷஹீத் என்ற அந்தஸ்தை பெற்றவர்கள் என்று சக தோழர்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு ரசூல்லா நிப்பாட்டுறாங்க. இவர் சொர்க்கவாசி கிடையாது, நரகவாசின்னு சொல்றாங்க. நபி தோழர்களுக்கு புரியல. அல்லாஹ்வின் தூதரே, போர்க்களத்தில் மரணிச்சாலும் ஷஹீது தான். போர்க்களத்திற்காக வந்த மனிதர் அந்த களத்தில் கொல்லப்படாவிட்டாலும் பயணத்தில் கொல்லப்பட்டு விட்டாரே, சொர்க்கம் தானே, ஷஹீது தானே, ஏன் இவர் நரகவாசி என்று சொல்லுகிறீர்கள் என்று அல்லாஹ்வின் தூதர்கிட்ட குழுமி இருக்கக்கூடிய நபித்தோழர்கள் கேட்கிறாங்க. அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க, பாருங்க, ஷஹீத் என்ற அந்தஸ்தை பெற்ற ஒரு மனிதர் தான். ஆனால் மரணத்துடைய நேரத்தில் ஒரு சின்ன தப்பு செஞ்சுட்டார். என்ன தவறு தெரியுமா? கனிமத்து பொருட்கள், எதிரிகளிடத்திலிருந்து கைப்பற்றப்பட்ட பொருள், அந்த பொருளை அல்லாஹ்வின் தூதர் பங்கிட்டு தான், அல்லாஹ் போர்ல யாரெல்லாம் கலந்துகிட்டாங்களோ, இஸ்லாத்திற்காக போரிட்டவர்கள், அல்லாஹ்வின் பாதையில் போர் செய்ய வந்தவர்கள், கைப்பற்றப்பட்ட அந்த கனிமத்து பொருட்களை ரசூல்லா பங்கிட்டு கொடுப்பாங்க. யார் வந்தாலும் பங்கிட்டு கொடுப்பாங்க. ரசூல்லா தான் பங்கிட்டு கொடுக்கணும். ஆனால் நபிகிலார் பங்கிட்டு கொடுப்பதற்கு முன்பாக இந்த நபர் என்ன செய்து விட்டார்? அந்த கனிமத்து பொருட்களிலிருந்து ஒரு சட்டையை எடுத்து விட்டார், ஒரு ஆடை எடுத்துட்டார். அவருக்கு தெரியுமா இப்ப மரணம் வரும்னு? அந்த கனிமத்து பொருட்களிலிருந்து அந்த ஆடையை எடுத்தார். திடீரென்று அம்பு நெஞ்சில் பாய்ந்து சம்பவ இடத்திலே அவர் மரணித்து விட்டார். அல்லாஹ்வின் தூதருக்கு தெரியாமல் கனிமத்து பொருட்களில் கை வைப்பது திருட்டுக்கு சமம், மோசடிக்கு சமம். அந்த நிலையில் அவர் மரணித்து விட்டார். அதனால ரசூல்லா சொல்றாங்க, போர்க்களத்தில் பங்கெடுத்த இந்த நபர் மரணத்துடைய தருவாயில் நான் பங்கிட்டு கொடுப்பதற்கு முன்பாக சட்டை எடுத்த காரணத்தினால் அந்த சட்டை நாளை மறுமையில் நரகத்தில் இவருடைய மார்பில் நெருப்பால் எரிந்து கொண்டிருக்கிறது. இந்த சம்பவத்தை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. சம்பவத்தை சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு மனிதர் என்ன செய்கிறார்? கையில ஒரு செருப்பு வார் எடுத்துக்கிட்டு வரார். அல்லாஹ்வின் தூதரே, இறைவனிடத்தில் நான் மன்னிப்பு தேடிக்கொள்கிறேன், எனக்காக நீங்களும் தேடிக்கொள்ளுங்கள். உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் பங்கிட்டு கொடுப்பதற்கு முன்பாகவே அந்த கனிமத்து பொருட்களில் இருந்து இவர் எப்படி சட்டையை எடுத்தாரோ அது போன்று நான் செருப்பு வாரை எடுத்து விட்டேன். இப்பொழுது இந்த வாரை நாம் ஒப்படைக்காமல் இருந்தால்
அல்லாஹ்விற்காக மகத்தான செயலை செய்த இந்த மனிதர் ஆடை எடுத்த காரணத்தினால் நரகத்தில் இவருடைய மார்பில் அந்த ஆடை நெருப்பால் எரிந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னீர்கள். அந்த வேதனைக்கு அஞ்சி, அந்த தண்டனைக்கு பயந்து எடுத்த இந்த செருப்பு வாரை நான் உங்களிடத்தில் ஒப்படைத்து விடுகிறேன். அல்லாஹ்வின் தூதரே, இறைவனிடத்தில் எனக்காக பாவ மன்னிப்பை தேடுங்கள் என்று கதறி கொண்டு செருப்பு வாரை எடுத்துக்கிட்டு வராரு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, தோழரே, நீ மட்டும் இந்த செருப்பு வாரை என்னிடத்தில் ஒப்படைக்காமல் இருந்திருந்தால் நாளை மறுமையில் இதுதான் உனக்கு எதிராக வந்து நிற்கும். நீ செய்த இந்த செயலுக்காக உனக்கு எதிராக இந்த செருப்பு வார் வந்து நிற்கும்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இந்த சம்பவத்தில் நமக்கு கிடைச்ச பாடம் என்ன? நரகத்தை பற்றி அல்லாஹ்வின் தூதர் எச்சரிக்கை செய்கிறார். சட்டை எடுத்த காரணத்தினால் மாறுபல சட்டை எரிஞ்சுக்கிட்டு இருக்குதுன்னு சொல்றார். இந்த வேதனை சொல்லும் போது அப்ப இந்த சம்பவத்தில் கிடைச்ச பாடத்தை பாருங்க. நரகத்தை பற்றி அல்லாஹ்வின் தூதர் சொல்லும் பொழுது சுற்றி ஏராளமான தோழர்கள் இருக்கிறார். தான் செய்த பாவத்தை மறைக்காமல், அதை மூடி மறைக்காமல் அனைத்து நபர்களுக்கு முன்பாக செய்த தவறை ஒப்புக்கொண்டு இறைவனிடத்தில் பாவ மன்னிப்பை தேடினார். செருப்பு வாரை எடுத்துக்கிட்டு வந்து ரசூலுல்லாஹ்வுடைய கையில கொடுத்தார். அல்லாஹ்வின் தூதரே, இவர் எடுத்ததை போன்று நானும் எடுத்து விட்டேன், எனக்காக இறைவனிடத்தில் பாவ மன்னிப்பை தேடுங்கள். இறை அச்சம், நரகத்துடைய வேதனைக்காக பயந்து நடுங்கி செருப்பு வார ஒப்படைச்சாங்க. இன்றைக்கு ஏராளமான பாவங்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். நாம் செய்யக்கூடிய பாவங்களை இறைவன் மன்னித்தா நாம் மன்னிக்கவில்லை என்று நமக்கு தெரியாது. நாம் செய்யக்கூடிய பாவங்களை இறைவன் மன்னிக்காமல் நாம் மரணத்தை தழுவிவிட்டால் நாளை மறுமையில் இது போன்று வேதனைகளை அனுபவிக்கக்கூடிய ஒரு நிலைக்கு நாம் தள்ளப்பட்டு விடுவோம். எப்படி அந்த நபி தோழர் நரகத்தை பற்றி எச்சரிக்கை செய்யும் பொழுது, எச்சரிக்கை அல்லாஹ்வின் தூதர் செய்யும் பொழுது உடனே செய்த தவறை திருத்தி கொண்டு பாவ மன்னிப்பை தேடினாரோ, அதே போன்று நரகத்துடைய வேதனைகள் பல இடங்களில் இறைவன் பேசுகிறார். நமக்கு மத்தியில் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்து உபதேசம் செய்யப்படுகிறது. அந்த வேதனைக்கு அஞ்சி, இறைவனுடைய தண்டனைக்கு அஞ்சி நம்மை நாமே சீர்படுத்த வேண்டும். பாவமான காரியங்களை செய்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள் பாவத்தை விட்டு விலகி வர வேண்டும். செய்த பாவத்திற்காக இறைவனிடத்தில் பாவ மன்னிப்பு தேடும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன் திருமறை குர்ஆனில் பேசும் பொழுது, தனக்குத்தானே அநியாயம் செய்த என் அடியார்களே, பாவிகள்னு கூட அல்லாஹ் அழைக்கல, தனக்குத்தானே அநியாயம் செய்த என் அடியார்களே, லா தக்னத்து மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய அருளில் நீங்கள் நிராசை அடைந்து விடாதீர்கள். எவ்வளவு பாவம் செய்தாலும் சரி, இறைவனிடத்தில் பாவ மன்னிப்பை கேளுங்கள். இறைவன் மன்னிக்க கூடியவன், அர் ரஹ்மான் அர் ரஹீம், கருணையாளன். பாவ மன்னிப்பு கேளுங்கள். நரகத்துடைய வேதனைக்கு அஞ்சி நம்மை நாமே சீர்படுத்த வேண்டும். இன்னி கரீம், நான் அருகில் இருக்கிறேன். உஜீபு தாவத் தாஇ இதா தான், பிரார்த்திப்பவன் என்னை பிரார்த்திக்கும் பொழுது அவன் பிரார்த்தனைக்கு நான் பதிலளிக்கிறேன். இதை உள்ளத்தில் ஆழமாக பதிய வைத்துக் கொண்டு நரகத்துடைய வேதனைகளை வெறுமன கதை போன்று காதால் கேட்டு காதால் விட்டு விடாமல், அந்த வேதனைக்கு அஞ்சி பாவம் செய்திருந்தால் இறைவனிடத்தில் கையேந்தி மன்றாடி பாவ மன்னிப்பை தேடுவோம். பாவமான காரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய மக்கள் பாவத்தை விட்டு விலகுவதற்கு முயற்சி செய்தால் இறைவன் நமக்கு உதவி செய்வான். இதை உள்ளத்தில் ஆழமாக பதிய வைத்துக் கொண்டு அல்லாஹும் அவனுடைய இறை தூதரும் காட்டி தந்த அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கை நன்மைகளை அதிகப்படுத்துவோம். பாவமான காரியங்களை விட்டு விலகி இருப்போம். இதன் மூலியமாக நாளை மறுமையில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் ஏற்படுத்துவானாக என்று பிரார்த்தனை செய்து என்னுடைய இந்த உரை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ். இந்த மாதத்துடைய தொடர் தலைப்பு மரணத்திற்கு பின் என்ற தலைப்பில் ஏராளமான சம்பவங்களை தொடர்ச்சியாக பார்த்தோம். அடுத்த மாத தலைப்பு, டிசம்பர் மாத தலைப்பு, வாராந்திர புதன்கிழமை அல் குர்ஆன் கூறும் அழகிய வரலாறுகள். குர்ஆனில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏராளமான வரலாற்று நிகழ்வுகளை பதிவு செய்கிறார். அதை இன்ஷா அல்லாஹ் டிசம்பர் மாதம் வாராந்திர புதன்கிழமை நிகழ்ச்சியில் தொடர் உரையாக பார்க்கவிருக்கிறோம். சகோதர சகோதரிகள் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம்.